வியூவர்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு தேவையான காமன் வந்து ஒரு 5-15 எண்ணம் தேவைப்படும். அது என்னெல்லாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ், அப்புறம் தெர்மோ ஷீட் இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு, அப்புறம் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எதுக்காண்டினா டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன 12 volt DC வாட்டர் பம்ப் மோட்டார் அண்ட் டியூப். இது எதுக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். டியூப் வந்து 2 எண்ணம் தேவைப்படும். அடுத்து ஒரு ரேடியேட்டர் ஹெட்டு. நெக்ஸ்ட்டு பெல்டீரியர் மாடுலர், அப்புறம் ஒரு ஃபேனு, கூலர் ஃபேனு, ஹீட் சிங்கு, தெர்மோ பேஸ்ட்டு, 220 volt ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், எல்இடி பல்பு, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, மேல் ஃபீமேல் கனெக்டர், க்ளூகன். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கணும். இந்த ஹோல் எதுக்காண்டினா நம்ம பெல்டீரியரை கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஹோலு, அப்புறம் இந்த இதில் ஒரு ஹோல் தெர்மோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு தெர்மோ ஷீட்டில் என்னது இந்த மாதிரி இருக்க ஷீட்டை வந்து நம்ம ஒரு 6-7 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். எதுக்காண்டினா பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இது எதுக்காண்டினா நம்மளுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கூடுதா குறையுதா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கு தான். நெக்ஸ்ட் என்னென்னா DC 12 volt வாட்டர் பம்ப் மோட்டார் அண்ட் டியூப். இது எதுக்காண்டினா நம்மளுக்கு ரேடியேட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரேடியேட்டர் ஹீட் ஆகாது, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அட்டாச் பண்ணி வச்சுப்போம். எதுனா இந்த பெல்டீரியர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ரேடியேட்டரை இந்த பம்ப் மூலமாக, மோட்டர் பம்ப் மூலமாக கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம வந்து கூல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பெல்டீரியர் மாடல் வந்து ஒன் சைடு இந்த நம்பர் போட்டிருக்கிறது வந்து கூலிங்காக இருக்கும், அதர் சைடு வந்து ஹீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் என்னென்னா நமக்கு இந்த இங்கே வந்து நம்ம கொடுக்குற கூலிங்கை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபேனு. நெக்ஸ்ட்டு ஹீட் சிங் வந்து என்னென்னா இங்கேருந்து வர கூலிங்கை நமக்கு எடுத்து இந்த ஃபேனுக்கு கொடுக்குறதா நம்ம ஹீட் சிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் வந்து எதுக்காண்டினா நமக்கு இந்த பின்னாடி எல்லாமே ஒரு அப்ளை பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 சர்ஃபேஸே நம்ம அப்ளை பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கூலிங்காக இருக்கட்டும் ஹீட்டாக இருக்கட்டும் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் இது என்னென்னா எல்இடி பல்புக்குள்ள கனெக்ஷன். நம்மளுக்கு பல்ப் வந்து உள்ள வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கிறா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கினா எல்இடி பல்ப். இந்த எல்இடி பல்புக்கு நம்மளுக்கு என்னென்னா ஒரு ரெசிஸ்டர், ஒரு டிரான்சிஸ்டர், நெக்ஸ்ட் எல்இடி பல்ப். இது எதுக்காண்டினா நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைலேருந்து 12 volt வரும். நம்மளுக்கு அது 5 volt தான் தேவை. அதுக்காண்டி தான் இந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னா DC பவர் சப்ளை. இது எதுக்காண்டினா நம்மளுக்கு வீட்டுக்கு அது வந்து ஏசி கரண்ட். நம்மளுக்கு தேவையானது வந்து DC 12 volt தான் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இங்கே வந்து 12 volt இங்கே வந்து ஏசியாக கொடுக்குறது. இங்கே நமக்கு வந்து DC 12 volt நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இது. மேல் ஃபீமேல் கனெக்டர் வந்து எதுக்காண்டினா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, வெளியே எங்கே கொண்டு போனாலும் கூட நம்மளுக்கு இந்த கனெக்டர் நம்ம யூஸ் பண்ணி கார்லேயே எங்கேனாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்க்கு வந்து 2 எண்ணம் தேவைப்படுது. அப்புறம் க்ளூகன் எதுக்காண்டினா நமக்கு எல்லா பார்ட்ஸையும் கரெக்டாக ஒட்டுறதுக்கு. இப்போ மெயின் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான் என்னென்னா கரெக்டாக கூலிங் இந்த சைடு இருக்கும், இந்த சைடு ஹீட் இருக்கும். இப்போ இந்த கூலிங் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஹீட் சிங் வாங்கி இந்த சைடு நமக்கு ஃபேன் மூலமாக பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த சைடு அப்புறம் இதில் இந்த சைடு அதாவது ஒன் சைடு, இதில் உள்ள ஒன் சைடு, இதில் உள்ள இந்த சைடு, அப்புறம் இதில் 2 சைடுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு அட்டாச், அதாவது நம்ம இந்த பேஸ்ட்டை வைக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஒரு கிரிப் கிடச்சி ஓரளவுக்கு வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹீட் சிங்க்கு மேலே இந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபேனை வச்சு ஒரு 4-3 ஸ்க்ரூ கிட்ட இந்த சைடு போட்டு பாக்ஸோட நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் அந்த ஃபேனை. இந்த ரேடியேட்டர் எதுக்காண்டினா நமக்கு இந்த சைடு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதில்ல, அது வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பம்ப் மூலமாகவும் இந்த மோட்டர் மூலமாகவும் நம்மளுக்கு தண்ணி சர்க்குலேட் ஆகிட்டு இந்த ரேடியேட்டர் வந்து கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரேடியேட்டர் கூலிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு உள்ள ஹீட் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். அதாவது இந்த பெல்டீரியர் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த ஃபுல் பாக்ஸுமே கூலிங் ஆக போகுது. அந்த கூலிங் ஆகுறது வந்து இந்த பெல்டீரியரில் மெயின் ப்ளஸ் என்னன்னா ஒன்று சைடு கூலிங்காகவும் இன்னொரு சைடு ஹீட் ஆகும். கூலிங்கை ஃபுல்லாக இந்த ஹீட் சிங்கும் ஃபேனும் மூலமாக நம்மளுக்கு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஹீட்டை வந்து நம்ம இந்த மோட்ரு, இந்த பம்ப்பு, இந்த ரேடியேட்டர் மூலமாக கூல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த DC பவர் சப்ளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். DC பவர் சப்ளைல வந்து நமக்கு 30 amps வரும். இந்த 30 amps நம்ம 10-10 ஸ்ப்ளிட் பண்ணி 3 கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து இந்த மோட்டருக்கு போயிடும், 2 வந்து இந்த நம்மளுக்கு மேல் ஃபீமேல் கனெக்டர் இருக்குல்ல, அது மூலமாக ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம ஃபேனுக்கும் எல்இடி பல்புக்கும் கொடுத்துருவோம். இன்னொரு கனெக்ஷனை வந்து நம்ம இந்த பெல்டீரியருக்கு மட்டும் கொடுப்போம். இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எஸ்எம்பிஎஸை நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்இடி பல்ப் கனெக்ஷன் எப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் கூட நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ் நமக்கு 12 volt தானே வரும். நம்மளுக்கு இந்த இதுக்கு தேவையானது 5 volt தான். ஸோ இந்த டிரான்சிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இந்த 12 volt வந்து 5 volt கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்.
இப்போ நம்ம லைவாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பிக்சரில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம பெல்டியரில் கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த நம்ம கட் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு பெல்டியரில் செட் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு எல்இடி பல்ப் செட்டப், அதாவது எல்இடி பல்பு, டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மேல் ஃபீமேல் கனெக்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பெல்டியரோட கனெக்ஷனாக ஒன்று வந்து நம்ம இந்த ஃபீமேல், அதாவது 2 மேல் ஃபீமேல் கனெக்டர் சொன்னதால மேலே உள்ளதுல வந்து பெல்டியருக்கும் கீழே உள்ளது எல்இடி பல்புக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இந்த ரேடியேட்டரை வந்து இந்த பைப் கூட கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து நம்ம தனியாக எஸ்எம்பிஎஸ் கொடுக்கறதுக்காண்டி கீழே தனியாக கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். தனியாக கனெக்ஷன் கொடுத்து வச்சாச்சு. அதாவது இந்த மோட்டர் வழியாக இந்த பம்ப் வழியாக நமக்கு வாட்டர் போயிட்டு வந்து நமக்கு ரேடியேட்டர் கொஞ்சம் கூலிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து ஹீட் சிங் இருக்குது, அதுக்கப்புறம் பெல்டியர், அதுக்கப்புறம் தான் நமக்கு ரேடியேட்டர். நான் அந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அதாவது இந்த ஹீட் சிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபேன், இது ரெண்டையுமே நம்ம என்னன்னா இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஃபேனுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ போட்டு 3 ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காண்டினா நமக்கு ஃபேன் கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி நம்ம தெர்மோ ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். தெர்மோ ஷீட்டை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்குள்ள வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஃபுல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எதுக்காண்டினா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு, அதாவது உள்ள உள்ள டெம்பரேச்சர் உள்ள இருக்கும், வெளியே வந்து நம்மளுக்கு ஹீட் உள்ள வராமல் இருக்கிறதுக்காண்டியும். நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைல 3 கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னோமா. இந்த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு எதுக்காண்டினா நம்ம எல்இடி பல்புக்காண்டியும், நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குள்ள கனெக்ஷன், நெக்ஸ்ட் வந்து எதுக்குள்ள கனெக்ஷன்னா நம்மளுக்கு பெல்டியருக்குள்ள கனெக்ஷன், நெக்ஸ்ட் இது வந்து எதுக்குன்னா அந்த ரேடியேட்டர் மோட்டருக்குள்ள கனெக்ஷன். இந்த ரேடியேட்டர் மோட்டர் நம்ம இந்த பெரிய பக்கெட்ல தான் போடணும். எதுக்காண்டினா நம்மளுக்கு வாட்டர் வந்து குயிக்கா ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு. சின்னதுல வச்சா குயிக்கா நமக்கு ஹீட் ஆகிரும். கீழே உள்ள கனெக்ஷன் தான் நமக்கு என்னன்னா இந்த எல்இடி பல்புக்கும் மோட்டருக்கும் கொடுக்கறது. இதுதான் என்னன்னா நமக்கு மேல் ஃபீமேல் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. மேலே உள்ளது வந்து ரேடியேட்டருக்கு, கீழே உள்ளது வந்து நம்மளுக்கு எல்இடி பல்புக்கு. ஹீட் சிங்க், ரேடியேட்டர் எடுத்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ள நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம செக் பண்ணலாம். அதாவது 4 வாட்டர் பாட்டில், சின்ன சைஸ் பாட்டில் வந்து நம்ம உள்ள வச்சுட்டு 1 hour கழிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாட்டரை ஃபில் பண்ணிட்டு உள்ள வைக்கலாம். உள்ள வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு 1 hour கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம தெர்மோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். தெர்மோமீட்டர்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம். 33 டிகிரி சம்திங், 7, 8 அதில் வேரி ஆகிட்டே இருக்குது. இப்போ 1 hour ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ டெம்பரேச்சரை பார்த்துக்கலாம். 3 சம்திங், அந்த அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாட்டர் பாட்டிலாம் எவ்வளோ கூலிங்காக இருக்குதுன்ட்டு. நல்லா கூலிங்காக இருக்குது. 1 hourக்குள்ள டெம்பரேச்சர் வந்து ஓப்பன் பண்ணதால 14 ஆகிட்டு. வாட்டர் பாட்டில் கூலிங்கை பாருங்க 1 hourக்குள்ள எவ்வளோ வேணா இருக்குன்ட்டு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். அதாவது சிபியூ கூலர், ஆம்பிளிஃபையர், ஹீட் சிங் யூஸ் பண்ணி பண்ணோம். ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. லாஸ்ட்டு இந்த ரேடியேட்டர் மெத்தட் தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. நாங்கள் இதோட திங்ஸ் எல்லாமே வந்து திருச்சியில் உள்ள தெப்பக்குளத்தில் உள்ள பிஎஸ்எல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது ரேடியேட்டர் மெத்தட் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மோஸ்ட்டாக. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.